கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அழகான காட்சியை நமது ஊர் பள்ளிவாசலினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக எனக்கு நடந்தது சொல்றேன். ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு போறேன், ராத்திரி 2:30 மணி. உட்கார்ந்து யூரின் போக முடியலன்னா ஸ்டாண்டிங் யூரின் பேஷன். ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை. நோக்க வைத்து அல்லாஹ் இந்த ஈதுடைய தினத்தை அடையக்கூடிய வளர்ப்போம். படிமகனே படி, அதுதான் உன்னை உயர்த்தும் படி. படிப்பது என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, தேரிழந்தூரில் ஒரு தாஜ்மஹல் அப்படின்னு சொல்லலாம். அது வரைக்கும் வாழணும்ல, வயிறு பசிக்கும்ல, கரண்ட் பில்லு கட்டணும்ல. எல்லாம் மேல பிளைட்ல பறக்கும் போதே கதையை முடிச்சு விட்டுறாது அல்ல அப்படின்னு. ஏன்னா புதிய ஹவுஸ் முன்பை விட பார்க்கறதுக்கும் அழகா சேர்ந்த அஜீஸ் ரஹ்மான் அவர்களுடைய மகனார் பைஜூர் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்லந்தூர் ஜமாத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள். இடவசதி இருக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் அருமையா கட்டியிருக்காங்க. உள்ளூர் மையவாடியில் அடங்குறதுல ஒரு சின்ன நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மரமாக கடையை கட்டி நம்ம ஜமாத்துக்கு ஒப்படைப்பாங்க. அதனால குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அது சொந்தமான மண் அப்படிங்கிறதுனால அந்த மண்ணுக்கு நான் ஒரு முத்தமிடுவேன். நாம் சார்ந்திருக்கிற இந்த மார்க்கத்திலே தொழுகைக்கென்று எப்படி இபாதத் என்று சொல்லப்படுகிறதோ, நோன்பு வைப்பதை எப்படி இபாதத் என்று சொல்லப்படுகிறதோ, ஜகாத் கொடுப்பதை, ஹஜ் உம்ரா செய்வதை எப்படி இபாதத் என்று சொல்லப்படுகிறதோ, அதே போன்றுதான் பிறருக்கு வழங்குவதையும் ஈகைத்தன்மை கொடைத்தன்மையையும் ஒரு இபாதத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற இபாதத்துக்களை விட, தொழுகைக்கும் நோன்பிற்கும் விட, இந்த ஈகை என்கிற இபாதத்திற்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்தையும் இபாதத்தாக ஆக்கிய இறைவன் இந்த இரண்டிற்கும் மத்தியிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறார், ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். மற்ற இபாதத்துக்களுக்கெல்லாம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜுக்கெல்லாம் காலத்தை, நேரத்தை, இடத்தை, அதற்கென்று ஒரு எல்லையை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறார். எப்போது வேண்டுமென்றாலும் தொழுதுவிட முடியாது. தொழுகைக்கான நேரம் வர வேண்டும். எல்லா இடத்திலும் தொட முடியாது. தொழுகிற இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் நினைக்கிற அந்த இபாதத்துக்களிலே நாம் மனப்போட போக்கிலே செய்துவிட முடியாது. மக்காவிற்கு செல்வது எனக்கு கடினமாக இருக்கிறது, உள்ளூரிலே இருக்கிற பள்ளியை நான் 7 முறை சுற்றி வருகிறேன், தவாஃபாக சொல்ல முடியாது. காரணம், தவாஃப் செய்ய வேண்டிய இடம் மக்காவிலே இருக்கிறது. ஜகாத்தை, ஹஜ்ஜை, அதே போன்று நோன்பு, நான் இந்த வருடம் கடுமையாக வெயிலாக இருக்கிறது, எனவே ஜனவரி மாதத்திலே ஒரு மாதம் முழுவதுமாக நான் நோன்பு நோற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ் அப்படி ஒரு அனுமதியை யாருக்கும் கொடுக்கவில்லை. ரமலானுடைய மாதத்தை அடைந்தாலும் அங்கே நோன்பு அவனுக்கு கடமையாக்கப்படுகிறது. அது வெயிலுடைய காலமாக இருந்தாலும், அது குளிருடைய காலமாக இருந்தாலும், இதர காலங்களாக இருந்தாலும், எந்த காலமாக இருந்தாலும் அதற்கென்று அந்த நேரம் வருகிற போதுதான் அந்த இபாதத்தை நாம் செய்ய முடியும். ஆனால் கொடை கொடுத்தல் என்கிற, பிறருக்கு வழங்குகிற ஈகை என்கிற இந்த இபாதத் இருக்கிறதே, இதற்கு காலமும் கிடையாது.
கிடையாது, நேரமும் கிடையாது, இடமும் கிடையாது, இல்லையே இல்லை, அன்லிமிட்டட், எப்போது வேண்டுமென்றாலும் ஒரு நாளினுடைய 24 மணி நேரம் இந்த இபாதத்தை நாம் செய்து கொண்டே இருக்க முடியும் என்கிற அமைப்பிலே ரப்பல் ஆலமீன் மற்ற இபாதத்துகளுக்கும் இந்த ஈகை என்கிற தொலைவுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நைட் நேரம் ஆயிடுச்சு, காசு பணத்தை கொடுக்க கூடாது என்றெல்லாம் அல்ல, கொடுக்க வேண்டும் என்று விரும்பிவிட்டாரா, இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் நடுநிசியாக இருந்தாலும் கடுமையான முஸ்லித்தினுடைய வெயில் நேரமாக இருந்தாலும் நீ வழங்கு என்று அல்லாஹ் நமக்கு கொடுத்து விட்டான். அப்படி கொடுத்தால் அதை இபாதத்தினுடைய கணக்கிலே அல்லாஹ் அங்கே வரவு வைத்து விடுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறந்த இபாதத்தை இந்த மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தீனை பாதுகாப்பதற்காக, இந்த தீனை வளர்ச்சியுடன் செய்வதற்காக இந்த இபாதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாமும் கொடை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும் சஹாபாக்கள் வழங்கிய செய்திகள் வரலாறுகளை பார்க்கிறோம். அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா 700 ஒட்டகங்களையும் அந்த ஒட்டகங்களில் வந்த வியாபார பொருட்களையும் அப்படியே இஸ்லாத்திற்காக வாரி வழங்கினார்கள். 500 குதிரைகளில் வந்த வியாபார பொருட்களை வறுமையில் வாடியவர்களை தேடி தேடி சென்று அவர்களுக்கு வழங்கி அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுத்தார்கள் என்று வருகிறது. சுமார் 40,000 தீனார் மதிப்புள்ள தனக்கு சொந்தமான இடத்தை விற்று அதை நபி அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் அப்துர் ரஹ்மான் மிகப்பெரிய செல்வந்தர், அவர்கள் குடும்பத்தில் வறுமையில் வாடியவர்களை கண்டு அடையாளம் கண்டு அங்கே கொடுத்து அவர்களுடைய துயரை துடைத்தார்கள். ஒரு போருக்காக 1500 வாகனங்களையும் இன்னொரு போருடைய நேரத்திலே 500 வாகனங்களையும் தானமாக கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஈகை, எவ்வளவு பெரிய கொடை! மௌத்தாகக்கூடிய கடைசி நேரத்திலே வசியத் செய்தார்கள். 50,000 தீனார்களை இந்த தீனுக்காக நான் வழங்குகிறேன் என்று 50,000 தீனார்களை ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்காக வழங்கினார்கள். அது மாத்திரமல்ல, கடைசியாக சொன்னார்கள் அந்த வசியத்திலே, பத்ர் போரில் கலந்த சஹாபாக்களில் யாரெல்லாம் இப்போது ஹயாத்தாக இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் சொத்திலே இருந்து, என் செல்வத்திலே இருந்து 400 திருகங்களை நீங்கள் தீனார்களை அவர்களுக்கு கொடுங்கள் என்றார்கள். இது போன்ற செல்வந்தர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உள்பள்ளியில் உள்ள எல்லா சமூக பூர்த்தி ஆயிடுச்சுங்களா? المستضعفين في فلسطين اللهم فرج همهم اللهم نفس كربهم اللهم انصرهم في فلسطين اللهم اشف مرضاهم وداوي جرحاهم وارحم موتاهم وتقبل شهداءهم اللهم احفظ المسجد الاقصى وغيرها من المساجد من مكر الماكرين اللهم حرر المسجد الاقصى اللهم اعد المسجد الاقصى الى رحاب المسلمين اللهم انا نجعلك في نحورهم ونعوذ بك من شرورهم اللهم اعز اهل غزه اللهم اعز اهل غزه اللهم اعز اهل غزه اللهم انصر اهل غزه اللهم انصر اهل غزه اللهم انصر اهل غزه الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر الله لا اله الا الله والله اكبر الله اكبر لله الحمد الله اكبر الله اكبر لا اله الا الله والله اكبر
இணைந்த எத்தனையோ தம்பதிகள் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு விரைவிலே சாலிஹான குழந்தை பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் இனி அடுத்த வரக்கூடிய காலங்களிலே திருமண பந்தங்களிலே இணைவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கும் நீ குழந்தை பாக்கியம் تقبل الله منا ومنكم عيد المبارك علينا وعليكم. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நல்ல அமல்களை ஏற்று அருள்வானாக. எங்களுக்கும் உங்களுக்கும் பரக்கத்து நிறைந்த நல்ல நாட்களாக ஆக்கி தருவானாக. ஆமீன். அல்லாஹுவின் தனிச்சிறப்பு மிக்க இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை பெருமானார் அவர்கள் சொல்லி தந்த நெறிமுறைப்படி நிறைவு செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி அன்பை வெளிப்படுத்தி முசாபா செய்து கொண்டு இருக்கும் அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது போல நிறைய நிகழ்ச்சிகள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தேரிடந்தூர் ஜாமியா நிர்வாக தலைவர்கள் மற்றும் ஜமாத்தார்கள் பெருநாள் வாழ்த்து சொல்லும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து வர இருக்குது. அதையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அழகான காட்சியை பார்த்துட்டு மறுபடியும் வந்து இந்த பெருநாள் நிகழ்ச்சியை தொடருவோம். வாங்க. தேரிழந்தூரில் ஒரு தாஜ்மஹல், தாஜ்மஹல் அப்படின்னு சொல்லலாமா என்னன்னு தெரியல, சொல்லலாம். தாஜ்மஹல் அப்படிங்கிறது ஒரு வணக்க ஸ்தலமோ ஒரு புனித ஸ்தலமோ கிடையாது. சிறந்த ஒரு கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணம், அவ்வளவுதான். யாராவது அழகா வீடு கட்டியிருந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பாருப்பா வீடு தாஜ்மஹல் மாதிரி கட்டியிருக்கான் அப்படின்னு. அது மாதிரி தான். காரணம், இங்கே பதிக்கப்பட்டிருக்கிற மார்பிள்ஸ், டைல்ஸ், அதன் டிசைன்ஸ், ஆர்கிடெக்சர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அழகா இருந்தது. அதனால தான் சொன்னேன். எனிவே அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஊர்ல ஹவுஸ இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. அதே சமயம் தத்ரூபமாக தொலைநோக்கு பார்வையோட டிசைன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இப்போ புதுசாக கட்டுற பள்ளிவாசல்லாம் ஹவுஸ் அமைக்கிறது இல்லை. இருந்தாலும் ஒரு பள்ளிவாசலுக்கு ஹவுஸ் அழகு அப்படிங்கிறதுனால நம்மள்கிட்ட வெளிப்புறத்தில் இடவசதி இருக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் அருமையாக கட்டியிருக்காங்க. பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் பொதுவாக வெளியூர்களெல்லாம் பள்ளிவாசல்லாம் பார்க்கும் பொழுது தொழுகைக்கான இடத்துக்கும் வெளியில தான் ஹவுஸ் அமைச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம பள்ளிவாசல்ல தொழுகைக்கான இடத்துலையே ஹவுஸ் அமைச்சிருந்தாங்க. அதாவது அப்போ உள்ள காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி அப்போ அமைச்சிட்டாங்க. அப்போ உள்ள சூழ்நிலை, அப்போ உள்ள அப்டேட்டு அப்போ அமைச்சிட்டாங்க. இப்போ ஊர் பெருசாயிடுச்சு, மக்கள் அதிகமாயிட்டாங்க. முதல்லலாம் பெருநாள் தொழுகை நேரத்தில் தான் இடம் பற்றாக்குறை ஏற்படும். இப்பெல்லாம்
ஜும்மா தொழுக நேரத்திலேயே நமக்கு இடம் பற்றாக்குறை ஏற்படுது. அந்த அளவுக்கு ஊர் பெருசாயிடுச்சு. ஹவுஸை சுற்றி இருக்கிற அந்த ஈரமான பகுதியில் நின்று தொழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஈரமான கால் மிதியில நெத்திய வச்சு சுஜூது செய்து தொழக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுது. ஈரமா இருக்கிற காரணத்தினால சில சமயங்கள்ல ஈக்கள் அதிகமாக மிக்க ஆரம்பிச்சிடுது. ஆகையினால சில மாற்றங்கள் செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருந்தோம். சரியான நேரத்தில் சரியான முறைப்படி முறையான திட்டம் வகுத்து அருமையாக பிளான் பண்ணி ஹவுஜை இடமாற்றம் செஞ்சிருக்காங்க. புதிய ஹவுஜ் முன்பை விட பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு. முன்பை விட சௌகரியங்களும் அதிகமாக இருக்கு. நவீனப்படுத்தியிருக்காங்க. இந்த இடமாற்றம் செய்ததுனால பள்ளிவாசல்ல தொழக்கூடிய இடம் விஸ்தாரமாயிருக்கு. அரண்மனை மாதிரி பெரிய பள்ளிவாசலா காட்சி தருது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த புதிய ஒழு செய்யக்கூடிய இடத்தையும் வாஷ்ரூம் ஏரியாவையும் வேற லெவல்ல கட்டியிருக்காங்க, நவீனப்படுத்தியிருக்காங்க. முதல்ல இந்த இடம் எப்படி இருந்தது, இப்ப இந்த இடம் எப்படி இருக்கு? மாஷா அல்லாஹ். ஹவுஜில் ஒழு செய்யணுமா, ஹவுஜில் ஒழு செய்யலாம். வாட்டர் டேப்ல ஒழு செய்யணுமா, வாட்டர் டேப்ல ஒழு செய்யலாம். நின்றுகிட்டு ஒழு செய்யணுமா, நின்றுகிட்டு ஒழு செய்யலாம். உட்காந்துக்கிட்டு ஒழு செய்யணுமா, உட்காந்துக்கிட்டு ஒழு செய்யலாம். எல்லா சகல வசதிகளோட அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக கட்டியிருக்காங்க. பொதுவாக நாம் வாட்டர் டாப்பில் ஒழு செய்யும் போது இந்த தண்ணி ப்ரெஷரில் நமக்கு தண்ணி தெரிக்கும். நம்ம மேலே ட்ரெஸ் எல்லாம் தண்ணி படும். சில சமயங்களில் பக்கத்தில் ஒழு செய்வாங்க, அவங்க மேலே போய் தண்ணி தெரிக்கும். அது மாதிரி சூழ்நிலை இருக்கும். இப்போ இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வாட்டர் டேப்பு ஸ்மூத்தான வாட்டர் டேப்பு. ஸ்மூத்தாக தண்ணி வரும், நம்ம மேலே தெரிக்காது தண்ணி. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த டிஸ்டர்பாக இருக்காது. அந்த அளவுக்கு அழகாக இருக்கு. உதவி செய்யறதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்கு. வாஷ்ரூம் ஏரியா, ரெஸ்ட் ரூம் ஏரியா இன்னைக்கு டேட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட், இந்தியன் டாய்லெட், உட்காந்து யூரின் போக முடியலன்னா ஸ்டாண்டிங் யூரின் பேஷன், குளிக்கிறதுக்கும் வாஷ்ரூம் ஏரியா. வாஷ்ரூம் ஏரியா ஃபுல்லா உள்ளேயும் வெளியிலையும் டைல்ஸு, நல்ல வாட்டர் டேப்பு வசதிகள், சில்வர் கவர்டு ஓஸ் டைப்பு வாட்டர் டேப்பு எல்லாம் வச்சிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும் பொழுது பள்ளிவாசல் இப்போ ரொம்ப அழகாயிடுச்சு. நேரில் பார்க்குறவங்களுக்கு அதை உணர முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக அமைச்சிருக்காங்க. பழைய ஹவுஸ் இருந்த இடத்துல மார்போனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் ரக கல் பதிச்சிருக்காங்க. அந்த கல் குளிர்ச்சியானதும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். இவை அனைத்தையும் செய்து முடிக்க தேவையான பொருளாதார உதவி செய்த வள்ளல் பெருந்தகைகளுக்கும் பொருளாதார உதவி செய்த டிஸ்வா அமைப்பினருக்கும் இந்த பணிகளை இரவு பகல் பார்க்காம அதிகமான நேரங்களை ஒதுக்கி அளவுக்கு அதிகமான உடல் உழைப்பை தந்து இந்த பணிகளை திட்டமிட்டபடி சிறப்பாக அமைத்து தந்த தேரிழந்தோர் நிர்வாக தலைவர்களுக்கும் அதிகம் துவா செய்ய ஜமாத்தார்களாகிய நாம கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்களுடைய இம்மை மறுமை வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக்கி தருவானாக. நோய் நொடியற்ற வளமான வாழ்வை அல்லாஹ் தருவானாக.
வாங்க தொடர்ந்து பெருநாள் நிகழ்ச்சியை ஜாயின் பண்ணுவோம், அந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம். இந்த வீடியோ நிகழ்ச்சிக்கு பொருளாதார உதவி செய்து ஸ்பான்சர் செய்த வடக்கு தெருவை சேர்ந்த அஜீஸ் ரஹ்மான் அவர்களுடைய மகனார் பைஜூர் அவர்களுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நன்றியையும் துஆவையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ். வெளிநாட்டு நமது ஜமாத்தார்கள் அனைவருக்கும் பெருநாள் சிறப்பாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் எனது இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேர்லந்தூர் ஜமாத்தார்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமது ஊர் ஜமாத்தார்கள், இளைஞர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை கூறுகின்றேன். எல்லோருக்கும் என் இதயங்கனிந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஊர் ஜமாத்தார்களுக்கு, வெளிநாட்டு வாழ்ந்து ஊர் ஜமாத்தார்கள் மற்றும் மாற்று மத சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம பள்ளியாசில் பார்த்தா எவ்வளவு பெருமையாக இருக்குது. வெளியில் கட்டி அழகான முறையில் இருக்குது. இதுக்கெல்லாம் மூல காரணம் நமது ஊர் கமிட்டியாளர்கள் தீர்மானம் போடுறதுனால தான் நிர்வாகம் நல்ல முறையில் கட்டி முடிச்சிச்சு. நம்ம நிர்வாகம் கட்டி முடிச்சதுனால இப்போ நமக்கு வெளியில் கடை வேணும் அப்படின்னாலும் கமிட்டியாளர்கள் தீர்மானம் போட்டு நிர்வாகத்தில் ஒப்படைச்சா நிர்வாகம் நல்ல முறையாக கடையை கட்டி நம்ம ஜமாத்துக்கு ஒப்படைப்பாங்க. அதனால் நிர்வாகத்துக்கும் கமிட்டியாளருக்கும் என் இனிய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வெளிநாடு வாழக்கூடிய தேரலந்தூர் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாஜி முகமது, தேரலந்தூர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் வாழக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளுடைய முக்கியத்துவத்தை பற்றி இமாம் அவர்கள் மிகவும் சிறப்பாகவும் விளக்கமாகவும் சொற்பொழிவாற்றினார்கள். இன்ஷா அல்லாஹ் அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் நல்வாழ்த்துக்கள். 30 நோன்பும் நோற்று இன்று மகிழ்ச்சியுடன் பெருநாளை கொண்டாடும் நமதூர் வெளிநாடு உள்நாடு ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த ஈதுல் ஃபித்ருடைய இந்த நல்நாளில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் நம் அனைவருக்கும் தர வேண்டும். தகப்பல் அல்லாஹு மின்னா மின்கும். நம்முடைய அனைத்து விதமான நல் அமல்களையும் அல்லாஹு தாலா அங்கீகரிக்க வேண்டும் என்று இந்த நல்ல நாளில் துஆ செய்தவனாக இதுபோன்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுக்கும் தர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் செய்த வணக்க வழிபாடுகளையும், நாம் செய்த அனைத்து தான தர்மங்களையும், கடமையான ஜகாத்துகளையும், இன்னும் பல நல்ல அமல்களை அல்லாஹ்வின் பாதையிலே நாம் செய்த ஒவ்வொரு அமல்களை ஏற்றுக்கொள் செய்வானாக. ஆமீன்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி இறைவனுடைய கட்டளையை நிறைவு செய்திருக்கக்கூடிய இந்த நன்னாளில் எவ்வளவு மகிழ்ச்சியோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமோ இதே மகிழ்ச்சியை ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தர வேண்டும் என்று ரப்புல் ஆலமீனிடத்திலே பிரார்த்தனை செய்வதோடு கடல் கடந்து வாழக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய தேரெழுந்தூர் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஈகை திருநாள் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். நாம் எல்லாம் இன்று புத்தாடை அணிந்து கொண்டு நோன்பு பெருநாளை கொண்டாடுகிறோம். ஆனால் பலஸ்தீனில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று 30 நோன்பு வைத்திருக்கிறார்கள், தராபி சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்காக வேண்டி இந்நாளில் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாளிலும் துவா செய்து கொள்ளுங்கள். தேரலந்தூர் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எங்களுடைய ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். தேரெழுந்தூர் முஸ்லிம் ஜமாத்தார்களுக்கும் மற்றும் வெளிநாடு வெளியூரில் வாழும் தேரெழுந்தூர் ஜமாத்தார்களுக்கு ஜமாத் நிர்வாக சபை சார்பாக கூறும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாளை கொண்டாடும் நமதூர் ஜமாத்தார்களுக்கும் கடல் கடந்து வாழும் ஜமாத்தார்கள் மற்றும் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என் சார்பாகவும் நமதூர் ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது அன்பான பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டாமை ஷிஹாபுஜி. அஸ்ஸலாம். இறைத்தூதர் மகா நபிகள் நாயகம் 23 வருடம் இறைவனிடமிருந்து வந்த செய்தியை மக்களுக்கு சொன்னார்கள். அந்த செய்திகள் தான் புத்தக வடிவத்தில் வந்துள்ளது. எனவே மாதம் ஒரு இஸ்லாமிய புத்தகம் படிப்போம், படிக்கும் பழக்கத்தை வளர்ப்போம். படிமகனே படி, அதுதான் உன்னை உயர்த்தும் படி. படிப்பது என்பது பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல, புத்தகமும் அதில் அடங்கும். தேரெழுந்தூர் ஜமாத்தார்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய நமதூர் ஜமாத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கடல் கடந்து வாழும் நமது ஜமாத் சொந்தங்களுக்கும் மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் ஈதுல் ஃபித்ர் எனும் ஈகை திருநாள் வாழ்த்துக்களை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருட ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்புகள் அனைத்தையும் நோக்க வைத்து அல்லாஹ் இந்த ஈதுடைய தினத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நாளை மகிழ்ச்சியான நாளாக அனைவரும் கொண்டாடுங்கள். தக்கப்பலல்லாஹு மின்னாவா மின்கும். அல்லாஹ் உங்களிடமிருந்தும் எங்களிடமிருந்தும் நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. குறிப்பாக இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையை தொழுது முடித்திருக்கும் இந்த வேளையிலே பலஸ்தீன மக்களுக்காக நாம் அதிகம் துஆ செய்வோம். பலஸ்தீன மக்கள் தங்களுடைய உரிமைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, உணர்வுகளை இழந்து, பச்சிளம் குழந்தைகள் பெற்றோர்களை இழந்து முகாம்களிலே உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டிலே அகதிகளாக்கப்பட்டு வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். காசாக்களின் தெருக்களிலே மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகள் வாய் மூடி மௌனியாக இருந்து வருகிறது. இது போன்ற சூழ்நிலையிலே நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த வலிமைமிக்க ஆயுதமான துவாவை பயன்படுத்தி
நாம் பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் அருள்மலையை பொழிய வேண்டும் என்றும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு வெற்றியை தர வேண்டும் என்றும் நாம் இந்த நன்னாளிலே அதிகம் துஆ செய்ய வேண்டும். மேலும் சமீபத்திலே மியான்மர், தாய்லாந்து பகுதிகளிலே நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்த நிலநடுக்கத்திலே உயிரிழந்தவர்களுக்காக வேண்டி நாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தாய்லாந்து, பேங்காங் பகுதிகளிலே நமதூர் சகோதரர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களிடம் தொடர்பு கொண்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தோம். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக தெரியப்படுத்தினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இந்த வருடம் ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு கஞ்சி காய்ச்சி வழங்கிய முறைதாரர்களுக்கும், பெரிய பள்ளிவாசல், அக்ஸா பள்ளிவாசல், சின்ன பள்ளிவாசல், இம்மூன்று பள்ளிவாசல்களுக்கும் இஃப்தார் சீரணி வழங்கியவர்களுக்கும், தராஃபிக் தொழுகை முடிந்த பின் பால் மற்றும் சீரணி வழங்கியவர்களுக்கும், பிறை 27 அன்று சீரணி வழங்கியவர்களுக்கும், மேலும் 3 பள்ளியிலும் சஹர் உணவு ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஊரின் பெரிய பள்ளிவாசலினுடைய தொழுமிடம் விஸ்தீரணப்படுத்துதல், கழிவறை பகுதி, ஒது செய்யுமிடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களை புதுப்பிக்கும் பணி அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நோன்பு தொடங்குவதற்கு முன்னரே நிறைவடைந்து ஜமாத்தார்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 4 மாத காலங்களாக கழிவறை வசதி இல்லாமல் இருந்தும் ஜமாத்தார்களாகிய தாங்கள் நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளீர்கள். கழிவறை வசதி இல்லாத சிரமங்களை எல்லாம் தாங்கி பெருமனதுடன் பொறுத்து கொண்டீர்கள். உங்கள் அனைவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் வ கதீரா. இன்ஷா அல்லாஹ் நமது ஊரை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கு எங்களோடு சேர்ந்து எப்பொழுதும் ஜமாத்தார்களாகிய தாங்கள் உறுதுணையோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நமது ஜமாத்தார்களுக்கு நமது ஊரை அடுத்தடுத்த ஊர்களுக்கு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. குறிப்பாக இந்த நமது ஊர் பள்ளிவாசலினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக பொருளாதாரங்களை வாரி வழங்கிய அனைத்து நமது ஊர் உள்நாடு வெளிநாடு ஜமாத்தார்களுக்கும் இந்த ஈகை தினத்திலே நன்றிகளை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக் அல்லாஹு ஹைரன் வ கதீரா. இன்ஷா அல்லாஹ் விரைவில் வணிக வளாக அமைக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. அதற்காக உதவி செய்த அனைத்து நமது ஊர் ஜமாத்தார்களுக்கும் வெளியூர் ஜமாத்தார்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த பணிகள் ஜாமியா மஸ்ஜித் வணிக வளாகம் அமைக்கும் பணி தொடங்க இருப்பதால் பொருளாதார தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மென்மேலும் தங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சதகத்துல் ஜாரியாவான இப்பணிக்கு தாங்கள் உதவி செய்வது பெரும் பாக்கியமாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிர்வாகத்தின் சார்பாக அவ்வப்போது அறிவிக்கப்படும் அனைத்து புதிய திட்டங்களுக்கும் தங்களின் மேலான ஒத்துழைப்பை தொடர்ந்து வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அம்மாதான் அம்மாவை நீ நினை என்று சொன்னார். ஏன் இயேசு கிறிஸ்து கூட மரணம் அடைகின்ற அந்த வினாடியில் மரியன்னையின் மடியில் இருக்கின்ற பொழுது யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லிவிட்டு தானே போனார். அம்மாவுக்கு அவ்வளவு விஷயங்க. நான் இன்னொரு குறிப்பை இங்க சேர்த்து சொல்றேன். இஸ்லாமியர்கள் தங்கள் தாயை ஒருபோதும் முதியோர் இல்லத்தில் விடுவதே இல்லை, தந்தையையும் விடுவதில்லை. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தை சொர்க்கம் எங்கே இருக்கிறது? உங்கள் அம்மா காலில் இருக்குடா. எங்கே இருக்கிறது? உங்கள் அம்மா காலில் இருக்குது. எங்கே இருக்குது? உங்கள் அம்மா காலில் இருக்குது. முடிஞ்சது. தாயை
பேணுகின்ற அந்த விஷயம், குடும்பம் என்ற நிறுவனத்தை பேணுகின்ற அந்த விஷயம் இந்த மூத்தவர்கள் தன்னிடத்தில் சொன்னார்கள். முகமது நபி அவர்களை பற்றி எவ்வளவோ இருக்கிறது, ஆனால் அதை நான் பேசுவதை விட மற்ற கூட, நான் பேசுறேன்ல இயேசு கிறிஸ்து பத்தி, நான் பேசுறேன்ல கிருஷ்ணனை பத்தி, நீங்க பேசுங்க. முகமது நபி பத்தி நீங்க பேசுங்க, பேசணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உட்கார்ந்து இருக்கிறார், மஜ்லிஸ் போயிட்டு வந்திருக்கார், ஆயிஷா நாயகம் சமைத்து தருகிறார், இவ்வளவுதான் மேட்டர். சமைத்து தருகிறார். சாப்பிடும் பொழுது பார்த்துக்கிட்டே இருந்த ஆயிஷா நாயகம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு கடாவை ஹலாலான முறையில் அறுத்து சமைத்து நீங்கள் பசியோடு வருவீர்கள் என்பதற்காக காத்திருந்தேன். ஒரு மிஸ்கின் இந்த பக்கம் போனார், பசி என்று சொன்னார், எல்லாவற்றையும் நான் கொடுத்தேன், அவர் பசியை தீர்த்து விட்டு போய்விட்டார். உங்களுக்காக ஒரு சந்துதான், ஒரு சிறிய பகுதி தான் நான் உங்களுக்காக வைத்தேன், இவ்வளவுதான் மிச்சம் இருக்கிறது, மற்றதெல்லாம் செலவாகி போனது என்று சொன்னவுடன் ரசூலல்லாஹ் சொன்னார், ஏ ஆயிஷா, நீ இப்பொழுது சொன்னாயே அதை நினைவில் கொள். இப்பொழுது நான் சொல்லப் போவதை வைத்துக்கொண்டு ஏற்கனவே உன் நினைவில் இருப்பதை அகற்றிவிட்டு இதை முதலில் வைத்துக்கொள். நீ என்ன சொன்னாய்? யாரோ ஒரு மூமின் வந்தான், அவன் பசியோடு இருந்தான், அவனுக்காக நான் தந்தேன், அது எல்லாம் செலவாகி போனது, இதோ இந்த சந்துதான் மிச்சம் இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு தந்தேன் என்று சொன்னாய் இல்லையா? இன்றிலிருந்து விஷயத்தை மாற்றிக்கொள். நீ பசித்தவனுக்கு எதை தந்தாயோ அது இறைவனிடத்தில் மிச்சம் இருக்கிறது, எதை நான் இப்பொழுது சாப்பிட போகிறேனோ அது செலவாகி போனது. ஏன் பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. எங்க பைபிள் என்பது ஒரு தேன் கூடுங்க, அது ஒரு தேன் கூடு. நீங்க படிச்சு படிச்சு பார்க்க உள்ள இருந்து தேனா நீங்க பிழிஞ்சு எடுத்திருக்கலாங்க. அதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பிரிக்கிறாங்களாம், சொர்க்கவாதி நரகவாதின்னு பிரிச்சுட்டாங்களாம். சொர்க்கத்துக்கு நீங்கெல்லாம் போனாங்களாம். அப்போ இவங்க கேட்டாங்க, கர்த்தாவே நாங்கள் ஏன் சொர்க்கத்திற்கு போகிறோம் என்றால் பைபிள்ல இருக்கு. அவர் சொல்றார், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீர்கள். நான் கடனாளியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டீர்கள், அதனால் நீங்கள் அங்கே போகலாம். நான் பசியோடு இருந்தேன், நீங்கள் எனக்கு சோறு கொடுத்தீர்கள். நான் வஸ்திரமற்று இருந்தேன், எனக்கு நீங்கள் வஸ்திரம் தந்தீர்கள் என்றவுடன் அவர்கள் சொன்னார்களாம், அங்கேயெல்லாம் நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? யாரெல்லாம் பசித்து இருந்தானோ நானே பசித்து இருந்தேன், யாரெல்லாம் அநியாயமாக சிறைப்பட்டு இருந்தார்களோ நானே சிறைப்பட்டு இருந்தேன், யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்களோ நான் தான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், யாரெல்லாம் நிர்வாணமாக இருந்தார்களோ நானே இருந்தேன், அவர்களுக்கெல்லாம் யார் உதவி செய்தார்களோ அவர்கள் எனக்கே செய்தார்கள், அவர்களுக்கான கூலி அவர்களுக்கு வழங்கப்படும் என்று பைபிள் சொல்கிறது. இதை நாம் சொல்ல வேண்டாமா? இந்த உலகத்திற்கு நாம் சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்களை இந்த 3 பெரும் தலைவர்கள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். பெண்ணாக இருந்து நான் சொல்லுகிறேன், நான் படித்த பொண்ணு, என்னை படிக்க வச்சாங்க. இஸ்லாமியர்கள் படிப்பிற்கு, பெண்களினுடைய படிப்பிற்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகின்ற கருத்து ஏற்புடையது இல்லை. ஏன்? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின் ஹதீஸ். ஆணாகவும் பெண்ணாகவும் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கல்வி என்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது இஸ்லாம். நான் என் கடமையை செய்திருக்கிறேன், இந்த சமூகம் என்னை கடமையை செய்ய அனுமதித்திருக்கிறது. என் கடமையை நான் செய்வதிலிருந்து என்னை அது புறம் தள்ளவில்லை. பெண்களிலேயே அன்சாரி பெண்கள் தான் உயர்ந்தவர்கள். அன்சாரினா மதீனத்து பெண்கள். ஏனென்றால் கல்வி கற்பதற்கு அவர்கள் வெட்கத்தை ஒரு தடையாக கொண்டவர்கள் இல்லை. வெட்கத்தின் காரணமாக படிக்காமல் முஸ்லிம் பெண்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுவது இஸ்லாம். நாம் சில விஷயங்களை, இப்படிப்பட்ட வெளிச்சமான நிகழ்ச்சிகளை நிகழ்த்துவதன் மூலமாக நாம் சில அரிய பெரிய உண்மைகளை தோண்டி நாமும் தெரிந்து கொள்கிறோம், அடுத்தவர்களுக்கும் போடுகிறோம். இஸ்லாத்திற்கும் கிறிஸ்துவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இங்க பெரியவங்க இருக்காங்க, நான் உணர்ந்து கொண்டதை சொல்கிறேன், பிழை இருந்தால் திருத்துங்கள். விசுவாசம், அன்பு, இது 2 இருக்கு. விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு, 2 இருக்கு. இஸ்லாத்துலயும் இருக்கு, விசுவாசம் இருக்கு, அன்பு இருக்கு. இஸ்லாத்துல ஃபர்ஸ்ட் ஈமான் தான், விசுவாசம் தான். ஆனால் கிறிஸ்துவத்தில் ஃபஸ்ட்டு விசுவாசம் இல்லை, அன்பு தான். இதுதான் வித்தியாசம். அன்புக்கு பிறகுதான் வருகிறது விசுவாசம். கொரிந்தியர் எடுத்து படிச்சு பாருங்க.
அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நீ அந்நிய பாஷைகள் பேசினாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. நீ சம்பாதித்த எல்லாவற்றையும் அன்னதானம் கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் எதுவும் இல்லைன்னு கொரிந்தியர் சொல்லுதுங்க. நாங்க நிக்கிறேங்க அந்த இடத்துல. நான் சம்பாதித்த எல்லாவற்றையும் தான் நான் கொடுத்து விட்டேனே, அப்புறம் எப்படி எனக்கு அன்பு இல்லைன்னு சொல்றேன் இல்லையா? இப்ப வேதம் என்ன சொல்கிறது? நான் இதை கொடுத்தால் அந்த வல்லமையை புறப்பட செய்யக்கூடிய விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா? சர்ச்சுக்கு எல்லாரும் போனாங்க வழிபாடு நடத்துறதுக்கு, மழை வேணும்னு. ஒரு குழந்தை மட்டும்தான் கொடையோடு போச்சு. வந்துடும் நம்பிக்கை அதுக்கு. சிரியா நாட்டில் ஒரு குழந்தை காலில் குண்டு போட்டு கால் போயிடுச்சுங்க. 5 வயசு குழந்தை. கடத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அது ஒரு கேம்ப், இராணுவ கேம்ப். காலில் இது போட்டுட்டு இருக்கிற தைச்சிட்டு இருக்கக்கூடிய டாக்டரை பார்த்து அந்த குழந்தை பேசினது யூடியூப்ல இருக்கு. நீங்கள் எல்லாரும் இவ்வளோ அநியாயம் பண்ணுறீங்கல்ல, இவ்வளோ குண்டு போடுறீங்கல்ல, எல்லாரையும் கொல்றீங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாரும் செத்து போயிட்டாங்க, உண்மையாக சொல்கிறேன், நான் இதை கடவுள்கிட்ட சொல்லுவேன் சொல்லிட்டு செத்துருச்சிங்க அந்த குழந்தை. என்ன நம்பிக்கைங்க அந்த குழந்தைக்கு? நான் கடவுள்கிட்ட சொல்லுவேங்குது அந்த குழந்தை. எனக்கு நடந்தது சொல்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறேன், ராத்திரி 2:30 மணி. அந்த ஐயா என்கிட்ட 500 ரூபாய் கேட்குறாரு. அவர் நல்ல நம்ம மதத்தை பின்பற்றுகின்ற ஒருத்தர், தாடிலாம் வச்சுருக்கிறார், தொப்பிலாம் போட்டிருக்கார். வந்து வண்டி ஓட்டிகிட்டே போகிறார். மீர்சாப்பேட்டை வந்துச்சு. இறங்கின உடனே என் வண்டியெலாம் எடுத்து என் பொருளாக எடுத்து வச்ச உடனே அவர் என்கிட்ட 800 ரூபாய் கேட்குறாரு. நான் சொன்னேன் 500 ரூபாய் தானே கேட்டீங்கண்ணா. இல்லையே, நான் 800 ரூபாய் தான் கேட்டேங்கிறார். இல்லைண்ணா, என்னம்மா நீங்கள் பொய் சொல்கிறீங்களான்றார். என்ன எனக்கு பொய் சொல்கிறீங்களான்னு மனசு ஒன்றும் சொல்லலைங்க. நான் பர்ஸு திறந்து 800 ரூபாவை எடுத்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்கன்னு கொடுத்தேங்க. அவன் பதறி போட்டுட்டு, சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டேன், என்ன நீங்கள் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க? இப்போ பயம் இருக்குல்ல, அந்த கொஞ்ச நேரத்தில் மறந்துருந்தியா நீ? அந்த வினாடியில் மறந்திருந்தாயா? அதனால்தான் தொடர்ந்து அந்த விஷயங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய பயிற்சிகள். இதுதான் ஆன்மீகத்தினுடைய பயிற்சியாக நான் பார்க்கிறேன். நீங்கள் 11 வயதிற்குள் மிகச் சிறப்பான ஆன்மீக பயிற்சியையும் இறை அச்சத்தையும் ஏற்படுத்தி விட்டால் அந்த குழந்தை ஒரு காலமும் தவறு செய்யாது, ஒரு காலமும் தவறு செய்யாது. ஆனால் கொடுக்கிறோமா? அந்த பயிற்சியை தருகிறோமா? எனக்கு தெரிஞ்சு ஈகை பெருநாளுடைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. அதை ஒட்டிய சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். என்னடா இது மையவாடியை காட்டுறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஆமாங்க, நம்மளுடைய முன்னோர்களை, நம்மளுடைய மூதாதையர்களை நாம் நினைக்காமல் நமக்கு பெருநாள் இல்லை. அவர்களுக்காக துவா செய்யாமல், அவர்களுக்காக ஜியாரத் செய்யாமல் நமக்கு ஒரு நாளும் பெருநாள் இல்லை. நாம இந்த உலகத்திற்கு வர காரணமாயிருந்த முன்னோர்களுக்கு நாம் துவா செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 5 நிமிஷம் அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு பிறகு நல்ல முறையில், சந்தோஷமான முறையில் நம்மளுடைய பெருநாளை நம்ம கொண்டாடலாம். சிலர் தங்களுடைய பெற்றோர்களை இழந்திருப்பாங்க, சிலர் தம்முடைய சகோதர சகோதரிகளை இழந்திருப்பாங்க, சிலர் நண்பர்களை இழந்திருப்பாங்க, உற்றார் சுற்றார் உறவினர்களை இழந்திருப்பாங்க. ஊரில் இருக்கிறவங்க நேரில் வந்து மையவாடியில் துவா செஞ்சுட்டு ஜியாரத் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதே சமயம் வெளிநாட்டிலையும் வெளி ஊர்கள்லையும் இருக்கிறவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதில்ல. ஆகையால் தான் நான் இந்த மையவாடியை காட்டுறேன். குறைந்தபட்சம் வீடியோவில் பார்த்தாவது அவங்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கட்டுமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, எனக்கும் இங்கே ஒரு இடம் இருக்கு, எனக்கும் இங்கே ஒரு 6 அடி இடம் இருக்கு. அது எந்த இடம்? நான் போகும்போதெல்லாம் பார்க்கறது, இந்த இடத்துல நமக்கு ஆண்டவன் எந்த இடத்துல இடம் வச்சிருக்கான்னு தெரியலையே, அது எந்த இடமா இருக்கும், அங்கேயா இருக்குமா, இங்கேயா இருக்குமா, இங்கேயா இருக்குமா, அங்கேயா இருக்குமா, நான் பார்க்கறது உண்டு. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அது தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? என்னங்க செய்ய போறோம்?
எனக்கு நான் அடங்கக்கூடிய கபருடைய இடம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அந்த மண்ணுக்கு நான் ஒரு முத்தம் கொடுப்பேன். வாழ்ற சில காலத்துக்கு பிறகு கியாமத்து நாள் வரை நாம் அடங்கி கிடக்கக்கூடிய அந்த மண் அது சொந்தமான மண் அப்படிங்கிறதுனால அந்த மண்ணுக்கு நான் ஒரு முத்தமிடுவேன். ஆனால் அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அடங்கக்கூடிய இடத்தை ஊரில் உள்ள அத்தனை பேரும் பார்ப்பாங்க, ஆனால் அதை நான் பார்க்க முடியாது. சுபஹானல்லாஹ். நான் அல்லாட்ட அடிக்கடி கேட்கறது உண்டு, யா மேலே ஃப்ளைட்டில் பறக்கும் போதே கதையை முடிச்சு விட்றாது அல்லா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு நியத்து, என்னுடைய துவா, யா அல்லா எனக்கு ஒரு நல்ல மௌத்த கொடு. எங்கள் ஊர், எங்கள் தேர்தல், எங்கள் மண்ணில் என்ன நான் அடங்கணும். எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் மடிந்த அதே மண்ணில் என் உடலும் மடிய வேண்டும் என்று நான் அல்லாஹ் கிட்ட அடிக்கடி துவா செய்வதுண்டு. அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அது அவனுக்கு மட்டுமே தெரியும். துவா செய்ய வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா. உள்ளூர் மையவாடியில் அடங்குறதுல ஒரு சின்ன நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்பத்தார்களுக்கு ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும், நம்ம பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுவும் ஒரு காரணம். நமது சில சொந்தங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது அவர்கள் இறைவனடி சேர்ந்திருப்பார்கள். அவர்களில் சிலரை அங்கேயே வெளிநாட்டிலே அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதிலும் ஒரு சிறப்பு உண்டு. காரணம், நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியன்கள் போன்றவர்கள் வாழ்ந்த மண், அவர்களை அடக்கம் செய்த மண், அந்த சிறப்புமிக்க மண்ணில், அந்த புண்ணிய மண்ணில் நம்மவர்கள் அடங்கி இருப்பதும் அல்லாஹின் ஒரு தனிச்சிறப்பு தான். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் செய்த பாவங்களை மன்னித்து அவர்கள் செய்த நல்ல அமல்களை ஏற்று அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய எங்களுடைய சந்ததியினருக்கும் உன்னுடைய பரக்கத்து நிறைந்த நாட்களாகவும் உன்னுடைய பரக்கத்து நிறைந்த வாழ்க்கையையும் தருவாயாக. ஆமீன். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னடா அது இவ்வளோ தூரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு சப்ஸ்கிரைப் கட்டுறது நிற்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு போக போகிறோம் அல்லாட்ட, இல்லைன்னு சொல்ல வரல. அது வரைக்கும் வாழணும்ல, வயிறு பசிக்கும்ல, கரண்ட் பில்லு கட்டணும்ல, மொபைலுக்கு நெட்டு போடணும்ல, அதுக்கு துட்டு வேணும்ல. அப்போ நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல. ஆமாம் மக்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது FRK மிஸ்பாஹுத்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.